வணக்கம் தோழர்களே. வரக்கூடிய 14ஆம் தேதி அனைவரும் குரூப் 2 முதல்நிலை தேர்வு எழுத இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்லா சிறப்பாக தயாராகிருக்கிறீங்க. ஸோ ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஸோ எக்ஸாம் டேக்கான டிப்ஸ், கடைசி நேர டிப்ஸ் தான். இனிமேல் படிக்கலாம் முடியாது. ஏற்கனவே எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை சிறப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கடந்த ஒரு வாரம் 10 நாட்கள் நல்லா ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. தேர்வுக்கு நல்லா தயாராகிட்டுருக்கிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். உடல்நிலை நம்ம மனநிலையை வெளிப்படும். உடல்நிலை நல்லா இருக்குன்னா தான் நம்ம சிறப்பாக தேர்வு எழுத முடியும். அப்போது ரொம்ப எனர்ஜி கொடுத்துடலாம். இப்போ எஃபர்ட் போடாதீங்க. லாஸ்ட் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் எனர்ஜியை தக்க வச்சுக்கோங்க. அது எக்ஸாம் டேல நம்ம முழுக்க வெளிப்படுத்த சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸாம் டே டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட், பென், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க. 1+2 எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் மறந்து போகக்கூடும். காலையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? 2 காப்பி எடுத்துக்கோங்க. பென் ஒரு 3 பென் எடுத்துக்கோங்க. ஐடி கார்டு நல்லா தெளிவானதை வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் உங்கள் நேமில் உள்ள ஐடி மேட்ச் ஆகுதா, உங்கள் நேம்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில நேரம் அப்பா பேரை சேர்த்துட்டு போனால் அடிஷ்னல் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆதார் எடுத்துக்கலாம், பேன் கார்டு எடுத்துக்கலாம். இதை போன்ற ஐடி கார்டுகளை எடுத்துக்கோங்க. இதை கட்டாயம் வேணும். அது மாதிரி முந்தைய தினம் நல்லா தூங்குங்க. முந்தைய தினம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த எக்ஸாம் அப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும். யோசிக்கவே முடியாது. முந்தைய தினம் படித்து ஒரு 2 கேள்வி வருதுன்னா 10 கேள்வியில் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப தப்பு பண்ணுவீங்க. ஸோ நல்லா தூங்குங்க. காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சிருங்க. எக்ஸாம் ஹேலாக முன்கூட்டியே எக்ஸாம் சென்டர் என்னன்றதை ப்ரீ பிளான்டாக இருங்க. அப்போ 8:30 அப்படின்றதா உங்களுடைய டைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் 9:30 ஆரம்பிக்குது அப்படின்னா 8:30 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கிரேஸ் ஹவர்ஸ் ஒரு 1/2 hour கொடுத்துருக்காங்க. 9க்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. 9க்கு மேலே நீங்கள் 1 செகண்ட் லேட்டாக போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அப்போ லாஸ்ட் டைமில் நிறைய பேர் அது இஷ்யூவாக ரைஸ் ஆச்சு. லேட்டாக போயிட்டு ஸோ பப்ளிக்கை நம்ம குறை சொல்லி புண்ணியம் இல்லை. ஸோ பஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, அப்படி இப்படி இல்லை, இதெல்லாம் சொல்லவே கூடாது. சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது. நம்ம தான் முன்கூட்டியே தான் இருக்கணும். பஸ் நிற்கலை, அதனால் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப தூரத்தில் சென்டர் போட்டாங்க, இதெல்லாம் சாக்கு போக்குகள். இப்போ நம்ம தான் தெளிவாக இருக்கணும். 9 மணிக்கு 1 செகண்ட் லேட்டாக போனால் கூட உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் ப்ரிப்பேர் பண்ணது ஃபுல்லாக வீண். அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. கரெக்டாக டயத்துக்கு போய் சேருங்க. 8:30 8 o'clock போகிற மாதிரி பாருங்கள். போய் ஒரு அரை மணி நேரம் அங்கே உள்ள என்வரான்மெண்ட்டோட அடாப்ட் ஆகுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ரீச் இன் டைம், வெல் அட்வான்ஸ்டாக போங்க. 8:30க்குள்ளே இருக்கணும். சரியா? கொஞ்சம் கிரேஸ் டைம் 1/2 hour கொடுத்துருக்காங்கனால 8:30க்குள்ளே உள்ளே போயிடுங்க. அதான் உங்களை ரிலாக்ஸாக இருக்க வைக்க சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட் மினிட் டென்ஷனை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முன்கூட்டியே ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ரீச் இன் டைம். லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ணுங்க. பேனிக் ஆகாதீங்க. கடைசி நேரத்தில் அங்கே யாராவது பார்ப்பீங்க, இவன் படிச்சுட்டு இருப்பான், அந்த மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருப்பான், ஐயோ நம்ம அதை படிக்கல எதை படிக்கலையே அப்படிலாம் பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகிறவங்க கூட சேராதீங்க. கடைசி நேரத்தில் யாராவது டென்ஷனை கிளப்பிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவான், சிலவன் நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பான். அவங்களெல்லாம் சேராதீங்க, பேசாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. தட் இஸ் கடைசி நேரத்தில் நீங்களும் ரிவிஷனிங்லாம் பண்ண வேண்டாம். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. எக்ஸாம் சென்டருக்கு புக் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு என்ன தேவையோ அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஹால் டிக்கெட், பென் அண்ட் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும். புக்குகள் கூட தேவையில்லை. இன்கேஸ் கொஞ்சம் காலையிலே கிளம்பி போகிறீங்க, ஒரு 2 hours ட்ராவல்னா அந்த நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது போதுமானதான். கடைசி 1/2 hourல ரிவிஷனிங்லாம் எதுவும் பண்ணாதீங்க. மற்றவங்கள்ட்டையும் பேசாதீங்க. சரியா? ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருங்க. அமைதியாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா? மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக கூலாக வச்சுக்கோங்க. வேற எந்த டென்ஷன், நர்வஸ், ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதையே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. சரியா? கடந்த 1 வாரம் சரியா படிக்கல, 1 மாதம் சரியா படிக்கல, அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம் இல்லை. உங்களுடைய பழைய உழைப்பு உங்களுக்கு பலனை கூட தரலாம். இப்போ நம்மளால எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கத்தான் செய்யும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ சோஷியல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு இது லைஃப். சரியா? இதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா அமைதியாக இருங்க. மனநிலையை அமைதியாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட உழைப்புகள் கூட பலனை தரும். அதனால இப்போ கடைசி பீரியடில் நம்மளால ரிவிஷன் பண்ண முடியல, பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. எக்ஸாம் ஹாலில் பொதுவாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னா நல்லா மூச்சு விடுங்க. நல்லா இழுத்து மூச்சை விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி. ஸோ மூச்சை விட்டுட்டு தியானம் பண்ணுங்க எக்ஸாமுக்கு முன்னால்.
மனதை நல்லா ஒருமுகப்படுத்த பாருங்க. சில நேரங்களில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப கூட சில நேரங்கள் என்ன ஆகும், நமக்கு ரொம்ப டயர்டாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும்னா ஒரு 1 மினிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 நிமிஷம் அல்ல ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேகத்தை கூட்டிக்கலாம். சரியா? லாங் ரேஸ் போகிறப்ப என்ன ஆகும், டயர்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்பீடை இழுத்து ஓடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம டயர்ட் ஆகிடும். அதே மாதிரி தான். ஸோ அதை பார்த்துக்கங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நிறைய பேர் சார் டைம் பத்தலைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நிறைய நீங்கள் மார்க் டெஸ்ட்டுகள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இது வராது, டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவே வராது. ப்ரீ பிளான்டாக போங்க. மென்டல் எபிலிட்டிக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணுன்றதுல தெளிவாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் நேரத்தை மிச்சப்படுத்துங்க. லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அதில் கொஞ்சம் மிச்சப்படுத்திட்டு ஜிகே கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளோ நேரம்ன்றது அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச்லாம் கொண்டு போயிடாதீங்க, ஆர்டினரி வாட்ச் கொண்டு போங்க. டயத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் இதுக்கும் ஹாலுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சரியா? ஆமாம், கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போங்க. அப்புறம் இன்விஜிலேட்டர் அட்வான்ஸாக வாங்கிட்டாரு, டைம் ஹால் அந்த வந்து கிளாக் வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து கிளாக் வந்து வேகமாக ஓடுது அப்படிலாம் எந்த இதுவும் சொல்லக்கூடாது. நம்ம தெளிவாக இருந்துக்கணும். சரியா? அப்போ கரெக்டாக அடாப்ட் ஆகிக்கங்க. அப்போ நம்ம லாங்குவேஜ் எந்த நேரத்தில் எழுத போகிறோம், மென்டல் எபிலிட்டிக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறோம், ஜிகே எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் நம்ம சரியான வேகத்தில் போயிட்டு இருக்கோமா, இதெல்லாம் என்ஷோர் பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்சர் த வெல் நோன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இப்போ தெரிந்த கேள்விகளை முதல்ல விட எழுச்சிட்டு போயிட்டே இருங்க. சரியா? கொஞ்சம் டவுட்ஃபுல் உள்ளதை கொஞ்சம் விட்டு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 2வது ரவுண்டு வரணும், அப்போ கொஞ்சம் வேகமாக போகணும். தெரிந்த கேள்விகளை விடைச்சிட்டு போகிறப்போ கொஞ்சம் வேகமாக போகணும். ஸோ கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின், அன்னோன் கொஸ்டின்லாம் 2வது ரவுண்டு வரப்போ பார்த்துக்கலாம். முதல்ல ஷேட் பண்ணணும்ட்டு தப்பாக ஷேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சில கேள்விகள் இன்னொரு கொஸ்டினில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். இதில் பார்ஷியலான விடைகள் அந்த பக்கம் இருக்கலாம். அப்படின்றப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு ஷேட் பண்ணிட்டு திரும்ப வந்து அதை அழிக்க முடியாது. சரியா? அப்போ அதனால வந்து தெரிந்த கேள்விகளை முதல்ல விடையளிச்சுட்டு 2வது ரவுண்டு வர்றப்போ அன்னோன் கொஸ்டினை அப்புறம் பகுதியளவு தெரிந்த கேள்விகளை 2nd ரவுண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்றோமா அப்படின்றத பாருங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத தாண்டி ஒரு விடையிலே பார்த்தீங்கன்னா 4 விடைகள் இல்ல 2 அல்லது 3 விடைகள் சரியானதாக இருக்கலாம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ பெஸ்ட் ஆன்சரை கொடுக்கணும். 4ல் எது பெஸ்ட் ஆன்சரோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ எதிர்பார்க்குறாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக கொஸ்டினை பைலிங்குவலாக ரீட் பண்ணுங்க, 2 மொழிகளையும் ரீட் பண்ணுங்க. ஏன்னா சில எரர்ஸ் இருக்கும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2 மொழிகள்லையும் ரீட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ரீட் பண்ணி முடிச்ச பின்னால அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன கேட்க வராங்க. ஒவ்வொரு வேர்டையும் உடச்சு அப்ரோச் பண்ணுங்க. அது நெகட்டிவாக கூட இருக்கலாம், விச் இஸ் நாட் எ ஒன் அப்படின்னு கூட இருக்கலாம். அல்லாதது எதுமா, அப்போ ஆன்சர் வந்து அது இருக்கக்கூடியதை 3 ஆன்சர் கொடுத்தா அல்லாததை 1 கொடுப்பான். நாட்டே 1 கொடுப்பான். நம்ம அவசரப்பட்டு ஆன்சரே டக்குன்னு இது பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்போ நல்லா ரீட் பண்ணணும். அதில் உள்ள வார்த்தைகள் புரியலை, திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக ரீட் பண்ணாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவன் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருப்பான் அல்லது ஓப்பனாக வச்சிருப்பான். அப்படின்றப்போ 2 மொழிகளையும் ரீட் பண்ணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டையும் புரிஞ்சிக்க முற்படுங்க. அதுல நெகட்டிவ் கோட்ஸ் ஏதாவது இருக்குதா, நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா, எதிர்மறை பதமாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ரீகலெக்ட் பண்ணுங்க. நீங்க படிச்சது எப்படினாலுமே இருக்கும். நீங்க புத்தகங்கள்ல படிச்சதை அப்ப இது எங்க சோர்ஸ், எந்த போர்ஷன், என்ன டாபிக், அது புத்தகத்துல எங்க படிச்சோம் அப்படின்றத ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரீகலெக்ட் பண்ணிட்டு ஆன்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய சக்சஸ்க்கான ஃபார்முலா. RRR. அப்போ ரீட் பண்ணுங்க பைலிங்குவலா. ஸோ அதற்கான சோர்சஸ் என்ன, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம புத்தகத்தில் எங்கே படிச்சிருக்கோன்றதை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை ஆன்சராக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அன்னோன் கொஸ்டின் இருக்க தான் செய்யும், தேர்வுனா அப்படி தான் இருக்க தான் செய்யும். எல்லாமே நம்ம 100% பக்காவாக கொடுத்துட முடியாது. எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சார் சொல்லியிருப்பாங்க 4 ஆப்ஷனில் எது விடை அல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கங்க. ABCD ஆப்ஷனில் எது இல்லைன்றதை ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சூஸ் பண்றப்ப என்ன ஆகுது, நமக்கு ப்ராபபிலிட்டி கூடுது, இது அல்லது இது, அப்புறம் இதுதான் அப்படின்றப்போ இந்த 2ல் 1 சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறப்போ அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஏற்கனவே சார்லாம் வந்து தெரியாத கேள்விகளுக்கு விட எழுப்பது எப்படி அப்படின்ற உங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. உங்களுடைய உழைப்பை அறுவடை செய்யக்கூடிய நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணணும், அதை வந்து முறையாக நம்ம என்ன பண்ணணும், அந்த பலனை முழுமையாக எடுக்கணும். அது வீணாகக்கூடாது. அப்போ அதை சரியாக நம்ம எடுக்கக்கூடிய நேரம் வந்து அந்த தேர்வு நாள் தான். அப்போ தேர்வு நாளில் சிறப்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல மனநிலையோட தேர்வு அணுகுங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.